செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம். பஞ்சாபின் பத்திண்டா அருகே பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணை நடுவானிலேயே அழிக்கப்பட்டது. பாகிஸ்தானின் ஏவுகணையை பஞ்சாபில் இந்தியா முறியடித்திருக்கிறது. நடுவானில் இந்திய ராணுவத்தால் ஏவுகணை வீழ்த்தப்பட்ட நிலையில் அது வயல்வெளியில் கிடப்பது தற்போது கண்டறியப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், விவரங்கள். சிவரஞ்சனி, அதாவது நேற்று சுமார் ஒரு 10 ஏவுகணைகளை பாகிஸ்தான் இந்தியா மீது ஏவியது. குறிப்பாக இது பஞ்சாப் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பத்திண்டா என்ற ஒரு பகுதியில் நோக்கி அந்த ஏவுகணையானது செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், இங்கே ஒரு இந்திய விமானப்படையின் தளம் இருக்கிறது. அந்த இந்திய விமானப்படையின் தளத்தை குறிவைத்து இந்த ஏவுகணை தற்போது அவர்கள் ஏவியிருப்பது தற்போது தெளிவாகி இருக்கிறது. மிக முக்கியமாக இந்த ஏவுகணையை நடுவானிலேயே இந்திய பாதுகாப்பு படையினர் தாக்கி அளித்திருக்கின்றனர். குறிப்பாக நேற்று இந்த S-400 மற்றும் அது சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் என்று சொல்வார்கள், அது மற்றும் ஆகாஷ் ஏவுகணைகளை நேற்று பல இடங்களில் பயன்படுத்தி இந்த 10 ஏவுகணைகள் பாகிஸ்தான் ஏவிய 10 ஏவுகணைகளை அளித்திருக்கின்றன. அந்த வரிசையில் தற்போது பஞ்சாபில் இருக்கக்கூடிய அந்த பத்திண்டா இந்திய விமானப்படையின் நிலை மீது அவர்கள் ஏவிய அந்த ஏவுகணையை தற்போது பாதுகாப்பு படையினர் வீழ்த்தியிருக்கின்றனர். அது உடைந்த பகுதிகள் அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் விழுந்திருக்கிறது. அதை தற்போது காவல்துறையினர் கைப்பற்றி மேலக விசாரணைக்கு எடுத்து சென்றிருக்கின்றனர். சிவரஞ்சனி, முகிலன், பொதுவாக இவ்வாறாக கைப்பற்றப்படும் இந்த ஆயுதங்கள், வீழ்த்தப்பட்டு கண்டெடுக்கப்படும் ஆயுதங்கள்ல இருந்து நாம என்னென்ன தகவல்களை எடுக்க முயற்சி? மிக முக்கியமானது சிவரஞ்சனி, இதிலிருந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்று சொல்வார்கள். அதாவது இந்த ஏவுகணைகளை கைப்பற்றி அது என்ன டெக்னாலஜி, என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த ஏவுகணைகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு மிகுந்த ஒரு நீண்ட ஒரு ஆராய்ச்சி செய்வார்கள். அந்த ஆராய்ச்சி வைத்து இந்தியா கவுண்டர் ஆபரேஷன்ஸுக்கான அந்த ஏவுகணையில் தயாரிப்பு பணிகளில் அவர்கள் ஈடுபடுவார்கள். அதாவது இந்த ஏவுகணையை அடுத்து பாகிஸ்தான் ஏவும் போது இதை குறிப்பாக அந்த ஏவுகணை எப்படி அளிப்பது என்பதை உறுதி செய்வதற்காகவே ஒரு ஏவுகணையை வடிவமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. வழக்கமாக இவ்வாறு கைப்பற்றக்கூடிய இந்த ஏவுகணை பாகங்களை வைத்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் வழக்கமாக ஈடுபடுவார்கள். அதை வைத்து இந்த ஏவுகணையை இன்னும் எஃபெக்டிவாக எவ்வாறு எதிர்கொள்வது என்ற அந்த ஆராய்ச்சிகளில் அவர்கள் ஈடுபட்டு அது தொடர்பான அந்த புதிய ஏவுகணைகளோ அல்லது புதிய மாற்றங்களையோ அவர்கள் கொண்டு வருவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. சிவரஞ்சனி, வீழ்த்தப்பட்டு கண்டெடுக்கப்பட்ட இந்த ஏவுகணை கண்டெடுக்கப்பட்ட பத்திண்டா பகுதிகளில் தற்போதைய சூழல் எவ்வாறாக இருக்கிறது? சிவரஞ்சனி, நாம் நேற்று பார்த்திருக்கிறோம். நேற்று சுமார் ஒரு 2:30 மணி அளவில் நாம் தொடர்ந்து நியூஸ் 8 தமிழ்நாட்டில் இது தொடர்பான நேரலையில் இருந்து வருகிறோம். இரவு 2:30 மணிக்கு பிறகு, அதாவது ட்ரோன் தாக்குதலோ அல்லது ஏவுகணைகளை ஏவி தாக்குதலோ பாகிஸ்தான் ஈடுபடவில்லை. அது படிப்படியாக குறைந்திருக்கிறது. இன்னமும் இந்த உரி மற்றும் ரஜோரி பகுதிகளில் தான் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி அவர்கள் தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர். பஞ்சாபை பொறுத்தவரை தற்போது ஒரு அமைதியான நிலைமைதான் அங்கு நிலவுகிறது. மின்சாரமும் தற்போது அந்த பகுதிகளில் வழங்கப்பட்டிருக்கிறது. இதுவரை காலை தொடங்கி, அதாவது காலை 5 மணி தொடங்கி இதுவரை பஞ்சாபில் எந்த ஒரு தாக்குதலோ அல்லது மற்ற விஷயங்களில் பாகிஸ்தான் இதுவரை ஈடுபடவில்லை. சிவரஞ்சனி, இரவு முழுவதும் நடைபெற்ற தாக்குதல்கள்ல இந்தியா வெற்றிகரமா பாகிஸ்தானுடைய தாக்குதலை முறியடித்திருக்கு. அதை தொடர்ந்து நம்மிடையே பேசிய கர்னல் பிரின்ஸும் குறிப்பிட்டது என்னவென்றால், பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பொதுமக்களிடையே ஒரு பதற்றம் இருப்பதை செய்திகள் வாயிலா புரிந்து கொள்ள முடியுது அப்படின்னு குறிப்பிட்டாரு. ஆனா இங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் அமைதி திரும்பக்கூடிய ஒரு சூழலையும் நாம பார்க்கிறோம். அப்போ இந்தியா தரப்புல இருந்து இன்னும் நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படின்ற செய்தி வெளியில வரக்கூடியதை நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. முகிலன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.